நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். அல்லேலூயா. நாம் வசனத்தை எடுக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். அதில் ஒரு 4 வசனத்தை வாசிக்க போகிறோம். 28 31 வரைக்கும் வாசிக்கலாம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் இந்த நாளிலும் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். இந்த வாசித்ததான வசனத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. கவனிக்கிறீங்களா? வசனத்தை படிக்கலைனாலும் நாம வசனத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் மகன்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். முடியாது அப்படின்ட்டான். ஆனாலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு அந்த திராட்சை தோட்ட வேலைக்கு என்ன செய்தான்? போனான். அவன் மாட்டேன்னு சொன்ன உடனே இளையவனிடத்தில் போய், இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான், மகனே, இன்னைக்கு நீ என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய் என்றான். அதற்கு அந்த இளையவன், போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போகல. அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2 பேர்ல எவன் தகப்பனுடையதான சொல் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டவுடனே உடனே சொல்றாங்க, மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு சொல்லுகிறது, தகப்பனுடைய சித்தம், தகப்பனுடைய விருப்பத்தை யார் செய்கிறார்கள்? 2 குரூப் சபைகள்ல இருக்கு. ஒரு குடும்பத்தில் 2 மகன் இல்லையா? இளையவன், மூத்தவன், 2 குமாரர்கள். ஆனா மூத்தவன் வந்து சொன்ன உடனே என்ன சொல்லிட்டான்னா, அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா 2வது உணர்வடைந்து, அப்பா சொல்றது நம்ம கேட்காம இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற உணர்வடைஞ்சு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செஞ்சான்? போனான். இந்த இளையவன் என்ன செய்யறான் அப்படின்னா, சொல்றதெல்லாம் சரின்னு என்ன செய்யறான்? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களான்னு கேட்கிறேன். இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இளையவன் சொன்னவனே, அப்படியாப்பா, சரிங்கப்பா, இந்த போயிடறான்ப்பா அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன், அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, உடனடியாய் கீழ்ப்படிதலை போல தோன்றுகிறது, ஆனால் போகவே கிடையாது. இந்த 2 குரூப் சபையில் உள்ள ஒரு குடும்பம். ஆமென் சொல்லுங்களேன். குடும்பத்தில் 2 மகனை போல சபையில் 2 விதமான மக்கள் இருக்கிறார்கள். என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் பாரு, ஆனால் கீழ்ப்படிதல் என்பது ஒரு துளியும் இருக்காது. ஆனா என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இன்னொரு வகை இருக்குது, என்ன சொன்னாலும் எதிர்ப்பாக.
அவங்ககிட்ட எதையுமே சொல்றதுக்கு பயமா இருக்கும். சொன்ன முடியாது, நடக்காது, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்ட்டு போயிருவாங்க. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல பிடிங்க. நீங்க எந்த வகை? பக்கத்துல கையை பிடிங்க. எந்த வகை? அவங்க உங்க முகத்தை பார்த்து கேளுங்க, நீங்க எந்த வகை? முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு செய்யறவங்களா, அது சரியா 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 சரியான்னு சொல்லிட்டு கொள்ள பக்கம் போயிடுறவங்களா? ஒருத்தவங்க சொல்றாங்க, இப்படி புனிய உருவுனா என்ன செய்யறது? இப்படி புனிய உருகுனா உருகுறது தானே இனிய வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றதுக்கு ஒரு சிலர் இருதயத்தில் உடனே எதிர்ப்பாங்க. அதெல்லாம் நம்மளால முடியாது. அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு என்ன பிரசங்கிக்கு தான் அவர் வேலை, அது ஆண்டவர் அவருக்கு வேலையா கொடுத்துருக்காரு, சொல்லத்தையும் செய்வாரு. பாஸ் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தெரியாத அப்படின்னு மற்றவங்களுக்கு வேற உபதேசிப்பாங்க. அல்லேலூயா. ரொம்ப நல்ல பழக்கம். உங்களெல்லாம் மண்டையில போடுறதுக்கு ஆள் இல்லாம ஆமென் சொல்லுங்க. போட மாட்டார். மனுஷனை சுதந்திரமா விட்டுருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். பேசுறான் அவனை, நீ என்னன்னாலும் பேசுறா, என்னன்னாலும் செய்யறா, நீ செய், நான் கடைசியில கணக்கு கேட்பேன். அல்லேலூயா. கடைசியில வா, உனக்கு இருக்கு கணக்கு முடிக்கிறதுக்கு இருக்கு. கச்சாத்தை கண்டிக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. உன் கச்சாத்தை கண்டிக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, உன் கச்சாத்தை கண்டிக்கப்படும். சில பேருக்கு கச்சாத்தை கண்டிக்கிறதுனா என்ன அப்படின்னு தெரியல. கச்சாத்தை கண்டிக்கிறதுனா என்னன்னு தெரியல. இதெல்லாம் யூடியூப்ல பாக்குறவங்க என்ன குழம்புறாங்களோ தெரியல. நேற்று நானும் என் மகன் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னான், அங்கே அந்த காலேஜில் அந்த விளையாட்டு பீரியடில் கேரம் போர்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு காயினை அப்படி போடும்போது பக்கத்தில் அடித்து 2-3 தடவை அடிக்கும் பார்த்தீங்களா, ஸ்பீடாக நம்ம அடிக்கும்போது இப்படி போயிட்டு வரும்ல, ஐயையோ பாவோடுதே அப்படி. என்னது பாவோடிச்சு. என்ன பக்கத்துல இருந்து கேட்டானா, பாவோடுறதுன்னா என்னன்னு. அது நமக்குத்தான் புரியும். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கச்சாத்தை கண்டிக்கிற நாள் வருது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கச்சாத்தம் கண்டிக்கப்படும். கச்சாத்தை கண்டிக்கிறன்னா என்ன தெரியுமா? தெரியாதவங்க சொல்லிடுவோம், ஏன்னா அவங்களுக்கு தெரியணும்ல மற்றவங்களுக்கும். ஒரு ஒரு வரமுறை இருக்கு. ஒரு பாவு எடுக்கிறோம், நூல் கொடுக்குறாரு, அந்த பாவு 25 சேலை வருது. 25 சேலை நீ கொண்டு வந்து எனக்கு கொடுத்துடணும். 25 சேலைக்கு ஒரு சேலைக்கு 500 ரூபா, மானைக்கு 12,500 ரூபா உனக்கு கூலி. அப்படின்னா 4 சேலை கொண்டு போய் கொடுப்பாரு, 2,000 ரூபா 3,000 ரூபா வாங்குவார். இப்படியே வாங்கிட்டே கடைசியில் 25 சேலையும் வந்ததுக்கப்புறம் கணக்கு கண்டிப்பாக மொத்தம் வாங்கினது இவ்வளவு, மொத்த வரவு சேலை எல்லாம் கண்டிச்சு கூலியும் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களிடத்துல அங்கே கண்டிக்கிறது என்னது? நியாய தீர்ப்புலன்னா, உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருந்தனே, வார வாரம் வசனம் கொடுத்தனே, வார வாரம் உபதேசம் கொடுத்தனே, வார வாரம் சத்தியத்தை சொல்லி கொடுத்தனே, நீ ஆமா ஆமா ஆமான்னு சொல்லி அந்த ஆடு மண்டையாட்டினது மாதிரியே வாங்கினியே, என்னடா கீழ்ப்படிஞ்சேன்னு கணக்கை கண்டிப்பாரு. என்ன சத்தத்தையே காணும். அதனாலதான் பாஸ்டர் நாங்க இருத்தி கண்ணை மூடிக்கிறது. ஆமான்னு சொன்னாலும் தலையாட்டுறீங்கிறீங்க, கேட்டாலும் கேட்டுட்டு கேட்கல, செய்யாம போனீங்கிற. வேற வழி இல்லைல்ல, சொல்லுங்க, வேற வழி இல்லை. வந்தாச்சு, வாக்கப்பட்டாச்சு, வாழ்ந்துதான் ஆகணும். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வாக்கப்பட்டாச்சு. சொல்லுங்க. சில பேருக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. துக்கப்படணும், வெக்கப்படணும். பக்கத்துல பிடியில வேண்டாம். ஆண்டவர் உங்களை என்னை முன்குறிச்சிட்டாரு. எதுக்கு? எதுக்கு சொல்லுங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
என்னமோ ரொம்ப வெட்கப்படுறீங்க. 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஆண்டவர் சொல்றார், உன்னை நித்திய விவாகத்துக்கென்று நான் என்ன செஞ்சுட்டேன், நியமித்து. அதை தமிழ்ல சொன்னா உனக்கு கல்யாணம் முடிக்கிறது மாதிரி அப்படி சொல்ல, அதான அர்த்தம். அதான் சொன்னேன், வாக்கப்பட்டாச்சு, நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் ராஜ்யத்துக்குன்னு சொல்லி நம்மளை தெரிந்து கொண்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கு, உங்களை நிச்சயம் பண்ணி இருக்கிறார். மணவாளன் வரும்பொழுது 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு போறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த 10 வெள்ளிக்காசுடைய ஸ்திரீயை பத்தி வாசிக்கிறோம்ல, அது யாரு அந்த 10 வெள்ளிக்காசு கொடுத்தா? மணவாளன், நிச்சயிக்கப்பட்ட பொண்ணுக்கு. அந்த யூத பரம்பரையில, யூத கலாச்சாரத்துல, நம்ம ஊர்ல நிச்சயம் பண்ணனாக்க இந்த நம்ம மாப்பிள்ளை பையன் 1 பைசா கொடுக்க மாட்டாங்க பொண்ணுக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அதையே நினைக்காதீங்க. எட்டி கூட போக மாட்டாங்க, இருந்தா வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த ஊர்ல யூத கலாச்சாரத்துல ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணுனா, நிச்சயம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்கல்ல, அவங்கவுங்க வீட்டுக்கு. அப்பம்போது 10 வெள்ளிக்காசு, ஒரு வெள்ளினா ஒரு நாள் சம்பளம். 10 வெள்ளிக்காசை, முழு காசை அவ கையில கொடுத்துட்டு போவானா. யார் கையில? கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு தனக்குன்னு வரப்போகிற மனைவி கையில 10 வெள்ளிக்காசை கொடுத்துட்டு போவானா. நமக்கு ஓட்ட முக்காத்துட்டு பார்த்துருக்கீங்களா? பழைய காலத்துல அந்த குதிரை முக்காத்துட்டு, ஓட்ட முக்காத்துட்டு, பழைய ஆட்கள் இதுல இடுப்புல எல்லாம் சொருகி விட்டுருப்பாங்க. இது மாதிரி அந்த நாட்டினுடையதான அந்த வெள்ளிக்காசுல ஹோல்ஸ் இருக்கும், ஓட்டை இருக்கும். அந்த அதுல அவ என்ன செய்வானா, அதை ஒரு கயிறுல 10 இதை முடிச்சா போட்டு அழகா ஒரு மாலை மாதிரி ரெடி பண்ணி, எப்பொழுதும் அவள் என்ன செய்வான்னா அதை தன்னுடைய நெற்றியில கட்டியிருப்பாள். ஏன் அப்படின்னா, என்னைக்கும் வருவார் மணவாளன். திடீர்னு கல்யாணம்னு சொல்லி நம்மள மாதிரி சொன்ன பிளான்லாம் இல்லை. என்னைக்கும் அவர் வந்து கல்யாணத்துக்கு வருவார், திடீர்னு வருவார். எப்பயும் மணவாட்டி ஆயத்தமாகவே இருக்கணும். அவ என்னைக்கு நிச்சயம் பண்ணாலோ அன்னைக்குல இருந்து எப்பயும் அலங்காரத்தில் இருப்பா, எப்பயும் ரெடியா இருப்பா. அவர் வந்தவுடனே அந்த 10 காசு எங்கன்னு முதல் கேட்பார். ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனேன், அந்த 10 வெள்ளிக்காசை எங்கேன்னு கேட்பார். அவ அதை கவனமாக வச்சிருக்கணும். அந்த 10 வெள்ளிக்காசை கொடுத்த உடனே அவர் எண்ணி பார்த்து ரைட்டு அப்படின்ட்டு என்ன செய்வார், கல்யாணம் முடிச்சுக்கிடுவார். 9 தான் இருக்கு அப்படின்னா, இந்த 10 வெள்ளிக்காசையே உன்னால பாதுகாக்க முடியல, உன் கற்பையா நீ பாதுகாத்துக்கிட போற? புரியுதா உங்களுக்கு? கையில கொடுக்கப்பட்ட ஒரு 10 வெள்ளிக்காசை உன்னால பத்திரமா பார்த்துக்கிட முடியல, நீ இப்ப எதை பாதுகாத்துக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டு போயிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நித்திய விவாகத்துக்கென்று உங்களை என்னை நியமிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அவரு நம்ம கிட்ட உபதேசங்களையும் சட்டங்களையும் பரிசுத்தத்தையும் பலவிதமான 9 வரங்களையும் கிருபைகளையும் தாளந்துகளையும் தருகிறார். ஆமென். கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கணக்கு கேட்பாருன்னு தெரிஞ்சுன்னா இப்படி உட்காந்து இப்படி கழுத்தை தொங்க போட்டுக்கிட்டு அப்படி கண்ணை மூடிக்கிட்டு கேட்போமா? கணக்கு கண்டிக்கிற நாள் வருது. ஆமென் சொல்லுங்க. கச்சாத்தை கண்டிக்கிற நாள் வருது. எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் தான், எல்லாருக்கும் தான், எல்லா ஊழியர்களுக்கும் தான். ஆமென் சொல்லுங்க. எல்லா விசுவாச மக்களுக்கும் தான், எல்லா சீஷர்களுக்கும் தான். ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு நாள் கணக்கு கண்டிக்கப்படுது. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு கண்டிப்பு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப எங்கேயோ போயிடுச்சு, பரவாயில்ல, நம்ம மறுபடியும் திரும்பிடுவோம் வசனத்துக்கு. இப்ப இந்த மூத்த மகன் முடியாது அப்படின்னு சொன்னான். ஆனா 2வது நம்ம போகாட்டி யாரு போவா அப்படின்னு சொல்லி உணர்ந்து, தன் தவறை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு, ஆனா இது தகப்பனுக்கு தெரியாது.
ஆமென். இவன் முடியாதுன்னு சொன்னதுனாலதான் இளையவன்ட்ட போய் என்ன சொன்னாரு, ஏப்பா நீ நாளும் போப்பா அப்படின்னாரு. இந்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகல. அவன் போக மாட்டேன்னு சொன்னவன் போயிட்டான். எப்படியோ வேலை என்ன செஞ்சிருச்சு சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ போனாலும் போகாட்டாலும் வேலை நடக்கும். நீ செய்யறேன்னு சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் நடக்கிறது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா தகப்பன் நினைச்சிருப்பாரு, மூத்தவன் முடியாதுன்ட்டான், இளையவன் சொன்னடி கேட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க போய் பார்த்தனா வேலை செய்யறது யாரு? மூத்தவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இளைய நீ முடியாதுன்னு சொன்னீல, நீ எதுக்குடா வந்தேன்னு கேட்க போறது கிடையாது. ஆமென்னு சொல்லுங்களேன். ஒருவேளை தவறான முடிவு எடுத்திருந்திருக்கலாம், தவறா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை புரிஞ்சிருக்கலாம், செயல்பட மறுத்திருக்கலாம், ஒப்பு கொடுக்க மறுத்திருக்கலாம். ஆனா மறுபடியும் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து அதை கீழ்ப்படிந்தீர்களானால் கர்த்தர் அதை காண பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு என்ன சொன்னாலும் செய்யறப்பா, என்ன சொன்னாலும் செய்யறப்பான்னு நடிச்சுட்டு போறவங்கள ஆண்டவருக்கு என்ன செய்யாது, கச்சாத்தை கண்டிக்கும் போது தெரிஞ்சிருமியா நீ செஞ்சியா செய்யலையான்னு. அப்படின்னா நீ என்ன ஏமாத்தி இருக்கிற? சரி 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 இல்லை. ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்கள் தேவை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம். அங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சவுலை ராஜாவாக்கி இருக்கிறார். இஸ்ரவேல் முழுவதுக்கும் ராஜாவாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, வாசிங்களேன், முதல்ல இருந்து வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அதை என் மனசுல இருக்கு. அமலேக்குங்கிறவன் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வரும்போது வழி மறிச்சு அவங்களை என்ன செஞ்சான்? வழியை மறிச்சான், போகக்கூடாது அப்படின்னு மறிச்சான். அந்த செய்கை என் மனசுல தச்சிருக்கு. இப்போதும் நீ போய், இப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா இருந்தாலும் இப்ப நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அவனுக்கு இருக்கிறத எல்லாம் சங்கரிச்சு அவன் மேல் இரக்கம் வையாமல், முதல்ல சொல்றாரு அவன் மேல இரக்கமே வைக்காத. வாசிங்க. புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். கழுதைகளையும் கொன்று சொல்லுங்க, கழுதைகளையும் கொன்று போட கடவாய். எதையும் உயிரோட வச்சிடாத, இறக்கமே என்ன செய்யாத, வையாதே, பார்க்காத. இது யாருடைய கட்டளை? இப்பொழுதும் கர்த்தர் என்னை அனுப்பினார், இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். கர்த்தர் சொல்றார், அமலேக்க போய் மடங்கடி, அமலேக்க போய் அழிச்சிரு, அங்க போய் எவனை உயிரோட வைக்காத. அல்லேலூயா சொல்லுங்களேன். உடனே சவுல் சொல்றாரு, இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்து உடனே என்ன செஞ்சான்னா அமலேக்குடையதான பட்டணத்தின் மேல, அமலேக்கு இருக்கிறதான அந்த பட்டணத்தின் மேல யுத்தத்துக்கு போகிறான். ஆமென். உடனே கீழ்ப்படிச்சிட்டார். அப்படித்தானே? உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே யுத்தத்தை கிளப்பியாச்சு, வண்டியை கிளப்பியாச்சு, படையை கிளப்பியாச்சு, போயாச்சு. போய் அங்க நீங்க பார்த்தீங்கன்னா 7வது வசனத்துல, அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருக்கிற அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். ராஜாவை உயிரோட பிடிச்சாச்சு, ஜனங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும்
சவுலும் ராஜாவும் ஜனங்களும் ஆகாகையும் எதிரி நாட்டு ராஜாவாகிய ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் ஆடு மாடுகளில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியையும் இரண்டாம் தரமானவைகளையும் செகண்ட் குவாலிட்டியையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் நல்லது எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாத அந்த சரியில்லாதவைகளையும் சகல பொருட்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். சகல உதவாததையும் அழித்து போட்டான். நல்லத பூரா சொல்லுங்க. நல்லவைகளையும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியையும் செகண்ட் குவாலிட்டியையும் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். உதவாதவைகளையும் ஒன்றுக்கும் ஆகாதவைகளையும் அழித்து போட்டார்கள். அப்படித்தான் சொல்லப்பட்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கமே வைக்காத. அமலேக்கு மேல, அமலேக்குங்கிறவன் ராஜாவை இங்க உயிரோடு பிடிச்சாச்சு. எதிரி நாட்டு ராஜாவை அழகா தூக்கிட்டு வந்துட்டாங்க. லேலுவே சொல்லுங்க. அடுத்து பார்த்தனா அங்க குழுன்னு பசுக்களும் ஆடும் மாடும் பார்த்தீங்கன்னா அப்படி தளதளன்னு அந்த ஜெர்சி பசு மாதிரி நிக்குது. இதை கொண்டு போனா நமக்கு ஒரு 30 லிட்டர் பால் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இதை எப்படி வெட்டுறது மனசே வர மாட்டேங்குது. அப்படின்னு முழுசா என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியும் அடுத்து செகண்ட் குவாலிட்டி, முதல் தரமானவை இரண்டாம் தரமானவை. ஆனா 3 4 ஒண்ணுக்கு உதவாதது பூரா போட்டு தள்ளிடு. இதை கொண்டு போய் நமக்கு பிரயோஜனமே கிடையாது. லேலுயா சொல்லுங்க. 10வது வசனம் ஆண்டவர் பாருங்க சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் சாமுவேல் மூலமாய் ராஜாவாய் இருக்கிற சவுல்ட்ட பேசுறார். அரண்மனையில வந்து உடனடியாய் படையை திரட்டி கொண்டு எதிரி நாட்டுக்கு சொல்லுங்க கொஞ்சம் போயிட்டார். இப்ப அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு, அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க இதெல்லாம் நடக்குது. சாமுவேல் இங்க இருக்கிறார். அங்க செய்யறதுக்கு இங்க பதில் கிடைக்குது. பதில் என்ன சொல்றார் ஆண்டவர்? சாமுவேலை நோக்கி, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. இந்த பயல போய் நான் ராஜாவாக்கின பாரு, எனக்கு ரொம்ப மனஸ்தாபமா இருக்குடா அப்படிங்கிறார். லேலுயா சொல்லுங்களேன். யாரு எதுக்காக அப்படி சொல்றார்? சவுலை ராஜாவாக்கினது ஏன் மனஸ்தாபமா இருந்தது சொல்லுங்க. ஏன் மனஸ்தாபப்பட்டார்? அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் தான் மனஸ்தாபப்பட்டாருங்கிற மாதிரி முழிக்கிறீங்க. சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறதுன்னு ஏன் ஆண்டவர் சொன்னாரு? அவர் தான் செலக்ட் பண்ணார். அவர் தான் இந்த பாரு நான் செலக்ட் பண்ண பாரு, ஆளை பாரு அப்படின்னு சொல்லி அவனை எங்கிருந்து அங்கிருந்து கூட்டிட்டு வந்து கழுதையை தேடி வந்தவன், கழுதையை மேய்க்க வந்தவன் இல்லை, காணா போன கழுதையை தேடி வந்தவனுக்கு ராஜாங்கத்தை கொடுத்து அழகு பார்த்தாரு ஆண்டவர். அப்ப போய் சொன்ன, நான் இஸ்ரவேலிலே ரொம்ப எளிமையானவன், எங்க தகப்பன் வீடு ரொம்ப சின்ன வீடு, என்னைய போயா நானா ராஜா அப்படின்னு சொன்னான். ஆமா உன்னியத்தே ராஜாவான் ரொம்ப தாழ்மையா இருந்தார். இப்ப சொல்றாரு ஆண்டவர், இவனை ராஜாவாக்குனது எனக்கு ரொம்ப மனஸ்தாபமா இருக்கு. ஏன் சொல்லுங்க. அவர் சொன்னது ஒண்ணு, இவன் செய்யறது ஒண்ணு. ஆனா கீழ்ப்படிஞ்சான். போன உடனே அங்க வந்து ஒருத்தன் போக மாட்டேன்னா, 2 குமாரர்ல ஒருத்தன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான், செஞ்சுட்டான். இன்னொருத்தன் போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டேன்ட்டான். ஆனா இவன் போறேன்னு சொல்லி போய் சொன்னது செய்ய மாட்டான். அல்லேலூயா. நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்னு தெரியல. இப்படிப்பட்டவங்களால கர்த்தர் மனஸ்தாபம் பண்றார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்து, ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தைகளை வசனங்களை கற்றுக் கொடுத்தாருன்னா அவர் சொல்ற மாதிரி செஞ்சா அவர் சந்தோஷப்படுவார். ஆமென். அவர் சொல்றது மாதிரி செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன்.
அங்க ஆண்டவர் சொல்லும்போது சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி. ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். என்னங்க பெருசா திரும்பினாங்க? ஆண்டவர் அமலேக்க போய் அடின்னு சொன்னா இவன் போய் எகிப்த போய் அடிச்சான், இல்ல பெலிஸ்தரை போய் அடிச்சானா? இந்த தேசத்துக்கு போடானா அந்த தேசம் தான் சின்னதா இருக்கு, அங்கதான் கொஞ்சம் மக்கள்லாம் லேசா அடிக்கிறதுக்கு, அதாவது எதுக்குறதுக்கு இருப்பாங்க, அங்க போறேன் அப்படின்னு சொன்னானா? இல்ல, போன்னு சொன்ன இடத்துக்கு தான் போனான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா செய்யின்னு சொன்னதை எல்லாத்தையும் நிக்கிரகம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றது எதுவோ அதை கேட்க பழகணும். ஆமென். அது நல்லதோ கெட்டதோ. இப்ப ஏன் இவங்க அழிக்கல? அந்த வசனத்தின்படி, 9வது வசனத்தின்படி, முதல் தரம் ஆடு மாடுகளில் 9ல முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனமில்லாமல். சரி, ஏன் இவங்க ஆண்டவர் அழித்து போடு அப்படின்னு சொல்லி இவங்க அழித்து போடல? சொல்லுங்க பாப்போம். கரெக்டா யார் சொல்லுவான்னு பாப்போம். கவனிங்க, எனக்கு பதில் சொல்லணும். ஏன் அழித்து போடல? சொல்லுங்க, ஏன் அழித்து போடல? ஆண்டவர் சொன்னாரு ஒன்னை உயிரோட வச்சிருக்காரா அப்படின்னாரு, சரின்ட்டு போனோம். இங்க நல்லதா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. 1 நம்பர் 2 நம்பர், அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஏன் சொல்லுங்க, என்னவா இருக்கும்? ஆண்டவருக்கு சரியா தெரியல. நல்லதெல்லாம் அழிச்சு கொள்ளாம ஆண்டவர் சொல்றது தப்பா இவனுக்கு தெரியுது. இவ்வளவு நல்ல மாடும் ஆடுமா இருக்குது, குழுன்னு இருக்குது, இதை போய் அழிக்கலாமா? இதை கர்த்தருக்கு பலி செலுத்தும். என்னவா? வேற ஒண்ணும் இல்லை. இந்த கொளுத்த ஆடை மாடையும் கர்த்தருக்கு பலி செலுத்துறேங்கிற பேர்ல பாதியை இவங்க திங்கணும்னு நினைச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொன்னார் முற்றிலும் அழித்து போடு, அங்கேயே சோழியை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னாரு. அதே மாதிரிதான் எரிகோவை பிடிக்கும் போது சொன்னாரு, அங்க இருக்கிற எல்லாம் எனக்கு சாபத்தீடா இருக்கும், நரஜீவன்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு, அழித்து போடு, எல்லாத்தையும் அழிச்சு போடு. அதுல அம்புடுற கொள்ளைனா தங்கம் வெள்ளி மற்ற நல்ல பொருட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலய பொக்கிஷங்கள்ல வந்து சேரணும். ஒண்ணு நீ எடுக்கப்படாது. இனிமே வர்றத போற உனக்கு தருவேன், முதல்ல நீ போரிடுற, அது ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படி சொன்னார். இவங்க அதுல பார்த்து, அப்பா எவ்வளவு பெரிய தங்க கட்டி, எவ்வளவு பெரிய வெள்ளி கட்டி, இந்த பாரு சூப்பரான சால்வை பாபிலோன்ல இருந்து வேணும் வாங்கி வச்சிருக்கான், அந்த சால்வை இதெல்லாம் மொத்தமா சுருட்டி கொண்டு போய் அடியில வச்சுட்டான், கூடாரத்துக்கு அடியில. ஒருத்தன் ரொம்ப பேர் இல்ல. எத்தனை பேரு? யோசுவா அப்படி செய்யல, ஒரே ஒருத்தன் அப்படி செஞ்சதுனால அடுத்து ஒரு ஆயிங்கிற பட்டணம், பேரே ஆயா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. பேரே ஆயி. அந்த ஆயி பட்டணத்துல ஒரு 3000 பேர் போய் ஜெயிச்சிடலாம்னு சொன்ன பட்டணத்துல தோத்து 36 பேரை வெட்டி விட்டாங்க. இவ்வளோ பெரிய எரிகோ கோட்டைய சுத்தி வந்து தகர்த்தவங்க இவனுங்களை சுத்த விட்டு இப்ப என்ன செய்யறாங்க? 36 பேரை வெட்டி விட்டான். ஏன்? கொஞ்சம் பதில் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னதை செய்யல. ஆண்டவர் சொன்னாரு இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் சொன்னதை செய்யாட்டி அது என்னது? பாவம் வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையின்படியான கீழ்ப்படிதல் இல்லாதது பாவம். பாவம் இல்லாத போது தோல்வி வரும். எவ்வளவு பெரிய வீரனா இருக்கலாம். யோசுவா 31 ராஜாக்களை சங்கரிச்சான். ஆனா ஆயிக்கு முன்பதாக குண்டி குப்புறப்படுத்து கிடந்தான். வசனம், நீ இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்டார்.
வந்து முகம் குப்புற இப்படி இப்படி கிடக்கான். ஆண்டவரே, எங்களை இவன் இந்த சின்ன பட்டணத்துக்கிட்ட போய் தோத்து அடி வாங்கி சாகிறதுக்கு எங்களை கொண்டு வந்தீர் அப்படின்னா, என்னடா படுத்து கிடக்க அப்படிங்கிறாரு. நீங்க போய் வாசிச்சு பாருங்க, என்னடா படுத்து கிடக்க, இப்படி துரத்தி விட்டாங்க, பண்டம்பாடிகளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க அப்படிங்கிறார். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், செய்யக்கூடாது செய்தார்கள், நான் எடுக்காதேன்னு சொன்னேன், எடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்கள்ல ஒருத்தன் செஞ்ச தப்பு கிளீனா கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இங்கே ஊர்ல இருக்கிற வரைக்கும் ஆச்சரியமே வராது. நம்ம ஊர்ல இருக்கிற போது, இந்த மாதிரி வெளியூர்களுக்கு போகும்போது ஜன கூட்டம், ஒரு ரோட கூட நம்மளால கிராஸ் பண்ண முடியாது, அவ்வளவு கூட்டம், போக்கு வரத்து பயங்கரமா இருக்கும். இந்த மதுரைக்கு சமீபத்தில் போயிருக்கும் போது யோசிச்சேன், சந்து பொந்து லொட்டு லொசுக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம். இவ்வளவு பேரையும் தனித்தனியா கவனிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொருவருடைய சிந்தனையவும் அவர் தூரத்துல இருந்து அறிக்கிறாராம். எனக்கு அப்பத்தான் பெரிய ஆச்சரியமா இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கும் போதெல்லாம் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. அப்படி வெளியூர்களுக்கு போய் ஆளும் பேருமா பயங்கர கூட்டமா, எங்கெங்கயோ பெரிய பெரிய மாடியா இருக்குது, ஒவ்வொரு மாடியிலையும் பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க, எல்லாரையும் தனித்தனியா வாட்ச் பண்றாருங்க. அல்லேலூயா. வாட்ச் பண்றதுனா கூட பரவாயில்ல, சிந்தனையா அறிஞ்சிருக்காராம். என்ன பயங்கரமான ஆளு நம்ம ஆளு. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு தான் நம்ம பயப்பட மாட்டேங்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், டிவிக்கு கொடுத்துக்கிட்டே திருறோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னதை கேட்கறதுக்கு மனசு இல்லாத காரணம், இவனுக்கு மனசுக்கு நல்லதுன்னு தெரியறதெல்லாம் செய்யறதுனாலதான். கர்த்தர் சொன்னது நல்லதோ கெட்டதோ, எனக்கு சரியா தெரியுதோ தப்பா தெரியுதோ நான் செய்வேன், அவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், முற்றிலும் அழித்து போடு. இப்படி சொல்ல கண்டமா? இவ்வளவு நல்லதுகள் எல்லாம் அழிச்சா எவ்வளவு வருத்தமா இருக்குது அப்படின்னு கர்த்தர் சொன்னது தப்பா தெரியுது, தான் நினைக்கிறது சரியா தெரியுது. அவனை குறித்தும் சொல்றாரு, மனஸ்தாபப்பட. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் கர்த்தர் சந்தோஷப்படுறாரா, மனஸ்தாபப்படுறாரா? சந்தோஷப்படுற மாதிரி எதை சொன்னாலும் கேட்போமா? எதை சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவோமா, படிக்கிறோமா? செக் பண்ணு. ஒரு தேவனுக்கு பிரியமானவன் ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வான். அல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை குறித்து சந்தோஷப்படுறாரா, துக்கப்படுறாரா? கேளுங்க, சும்மா கேளுங்க. நான் அவரை கையில் விட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமானவன் அவர் என்ன சொன்னாலும் உடனே செய்வான், கீழ்ப்படிவான். அதுக்கு விளக்கமே கேட்க மாட்டான். இது நல்லதா கெட்டதான்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். சூப்பரான எக்ஸாம்பிள் அது ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னவன் யாரு? புரியல சத்தமா? யோனாவா? ரொம்ப ரிஸ்கான காரியத்தை துணிஞ்சு செஞ்சான். சொல்லுங்க, தெரியல. விசுவாசிகளின் தகப்பன் 21வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, ஆபிரகாமே சொல்லும் ஆண்டவரே, உன் ஏக புத்திரனும் நேசகுமாரனும் நீ கொஞ்சி மகிழ்கிற ஒரே ஓ மகனை, 100 வயசுல பெத்த ஓ மகனை சொல்லுங்க ஆண்டவரே, அவனை கொண்டு எனக்கு தகன பலியாய் பலியிடு. இனியா இப்படி விவரம் இல்லாம பேசுறேன்னு கேட்கல. ஆமென் சொல்லுங்களேன். இனியா இப்படி கேட்டுப்பட்டேன்னு சொல்லல. அப்படி ஆண்டவரே நீ போய் பலியிடுடா அப்படின்ட்டு போயிட்டாரு. அந்த நைட்டு முழுவதும் அவன் தூங்கல. ஆமென் சொல்லுங்களேன். தூக்கம் வருமா? 100 வயசுல பெத்த பிள்ளை, ஒத்த பிள்ளை, இப்பதான் அவன் விளையாண்டி நல்லா குதிச்சு விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறான். அவனோட இவனும் மகிழ்ந்து இருக்கிறான். ஆண்டவர் அந்த வசனத்துல எப்படி சொல்றான்னு பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம்.
உன் ஏகசுதனும் உன் நேசபுத்திரனும். அவர் எவ்வளவு அப்படி கமெண்ட்ஸ் பண்றான்னு பாருங்களேன். வாசிங்க சீக்கிரம் சீக்கிரம். 21 21 21 12 22 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணினார். எப்படி எனில், எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமே என்றார். ஆபிரகாமே இதோ அடியேன் ஆண்டவரே. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், மோரியாங்கிற ஒரு தேசத்துக்கு, வேற தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் நான் உனக்குன்னு குறிச்சு வச்சிருக்கிற ஒரு மலைக்கு கொண்டு போய் அவனை தகன பலியாக அவனை பலியிட்டு எனக்கு எரிச்சிரு. எரிபலின்னு சொல், தமிழ்ல எரிபலி, நமக்கு இங்க தகன பலின்னு போட்டிருக்கு. அப்படின்னா பலி செலுத்தி அவன் மேல கட்டைகளை அடுக்கி தீப்பொருத்தி என்ன செய்யணும்? யார? நேசகுமாரன், ஒரே ஏகசுதன், ஒரே மகனும். ஏகசுதன்னா ஒரே மகனும், உனக்கு ரொம்ப அன்பா இருக்கிறவனும். அல்லேலூயா சொல்லுங்களேன். செய்ய முடியுமா? இது நடக்கக்கூடிய காரியமா? ஒரு நேரம் சாப்பாட்டை விட்டுட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு பட்னியோட வாங்கின அந்த சொல்ல அல்சர் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் ஏசுனாருக்கு தெரியாதா? அல்லேலூயா. ஆண்டவருக்காக இதை செய்யுங்கள் அப்படின்னா அவர் விவரம் எல்லாம் பேசுவார். யார் விவரம் எல்லாம் பேசுவா? ஆண்டவருக்கு விவரம் கிடையாது. எனக்கு அவ்வளவு விவரம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி விவரமான கோஷ்டிகளை எல்லாம் வச்சு ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குருவி மூளைக்கு நல்லதா தெரிகிறத செய்யறதுக்கு நமக்கு மனசு இருக்குது. ஆனா ஏசுனாருக்கு உடம்பெல்லாம் மூளை. ஆமென் சொல்லுங்களேன். அவர் வஸ்திரம் இப்படி தொங்குது. அவர் சால் போட்டிருக்காருன்னு வைங்களேன். அவர் பெரிய அங்கி மாதிரி போட்டிருக்காரு, சால் போட்டிருக்காரு. அந்த சாலின் ஓரத்தை தொட்டவன் யாருன்னு கரெக்டா சொன்னார். என் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. நான் கேட்குறேன், உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்கள் சேலையவோ உங்கள் சட்டையினுடைய முனியை யாராவது இப்படி தொட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? பிடிச்சி இழுத்தாதான் தெரியும். ஆனால் அவ்வளவு நெருக்கமான கூட்டத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் அவரை தொடுறதுக்கு நெருக்குறாங்க, கஷ்டத்தோட போய்கிட்டு இருக்காரு. அதுல போய் தொட்டாலாம். ஆமென். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டு வந்து அவளை சுகமாக்கிருச்சு. ஆண்டவர் உடனே ஸ்டாப் ஆகி சொல்றாரு, என்னை தொட்டது யாருன்னு. என்ன ஆண்டவரே கூறுட்டதனமா பேசுறீரு. அல்லேலூயா சொல்லு. நம்மள மாதிரி லோக்கல் லாங்குவேஜ்ல, என்ன ஆண்டவரே இவ்வளவு பேர் நெருக்கிக்கிட்டு இருக்காங்க, இப்படி நீ தொட்டது யாருன்னா 100 பேர் தான் நெருக்கிக்கிட்டு இருக்கான். யாரு தொட்டது எனக்கு தெரியும். டே தொட்டாண்டா அவர் ஆளு. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னைய தொட்டது ஒருத்தர் உண்டு. அப்பொழுது அந்த ஸ்திரீ நடுங்கி பயந்து நான் மறைந்திருக்கவில்லை என்று சொல்லி முன்னாக வந்து கீழே என்ன செஞ்சானா பணிந்து கொண்டான். என்னமா ஆச்சு? எனக்கு இந்த மாதிரி 12 வருஷமா பிரச்சனை, வீட்டை விட்டே வெளியே வர முடியல. இன்னைக்கு எப்படியாவது உம்மை தொட்டு சுகமாக்கணும்னு சொல்லி கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வந்து உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தான் தொட்டேங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அவ சாட்சி சொன்ன உடனே முழிக்கிறாங்க, திரு முழிக்கிறாங்க. இவ்வளவு பேரு நெருக்கும் போது வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவளை கண்டுபிடித்த கர்த்தர் அவருக்கு உடம்பெல்லாம் மூளை. ஆமென் சொல்லுங்க. அதுக்குத்தான் சொல்றேன், இந்த குருவி மூளையே இவ்வளவு நல்லதா யோசிக்குதே, நல்லதுன்னு நினைச்சு யோசிக்குது, அதுல கெட்டது இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றது நமக்கு கெட்டது மாதிரி இருக்கும், ஆனா அது நல்லதா இருக்கும். ஆபிரகாம பலி செலுத்துன்னு சொன்னாரே, அது நல்லதுக்கா கெட்டதுக்கா? சொல்லுங்க பாப்போம். பலி செலுத்த அவன் ஒப்பு கொடுக்கறானா, கீழ்ப்படுகிறானா அப்படிங்கிற செக் பண்றதுக்கு தான் சொல்ற. என்னை விட வேறு ஒன்றின் மேல் உன் கவனம் இருக்குமானால் அதை பலி செலுத்துன்னு ஆண்டவர் சொல்லுவார். அதுக்கு தான் சொன்னார். கொஞ்ச நாள் இந்த 25 வருஷமா
ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு தெரிஞ்சான். யாரு? ஆபிரகாம். 99வது வயசுல அவருக்கு வந்து உன் மனைவிக்கு கர்ப்பவதியாவா, உனக்கு ஒரு குமாரனை தருவேன்ன உடனே ஈசாக்கு பிறந்துட்டாரு. பிறந்ததுல இருந்து இவரை மறந்தாச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே கொஞ்சல் தான். யார கொஞ்ச? நேசகுமாரன், ஏகசுதன், ஒரே மகன், அவரையே கொஞ்சிக்கிட்டு 13 வயசு ஆகி போச்சு. பார்த்தாரு, இவன் இன்னைக்கு சரியாயிருவான், நாளைக்கு சரியாயிருவான், 6 மாசத்துல சரியாவான், 1 வருஷம் சரியாவான், பிள்ளை நடக்கும் போது சரியாயிருவான், பால் குடிக்க மறந்த போது சரியாயிருவான். பார்த்தா இவன் 13 வயசு ஆகி போச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் ஓடிக்கிட்டு அவனோட விளையாடுறான். குடு தாத்தாவும் சின்ன பையனும் என்ன செய்யறாங்க? விளையாடுறாங்க. பார்த்தாரு, இவனுக்கு ஒரு ஆப்பு வச்சா தாண்டா சரியா வரும். ஆமென் சொல்லுங்களேன். அதை சோதித்தார், டெஸ்ட் பண்ணார். என்ன டெஸ்ட்? நீ என்னையும் நேசிக்கிறியா? கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் நடவடிக்கையே சரியில்லையே. ஆமென் சொல்லுங்க. யார் நடவடிக்கை சரியில்லை? நம்ம நடவடிக்கை தான். அதுதான் நம்மளை தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு பேசுறாரு? அவனை பத்தி இங்கே பேசுறாருன்னா நம்மளை தான் பார்க்குறாரு. ஆமென் சொல்லுங்க. உன் நடவடிக்கையே சரியில்லையே, கொண்டு வாடா பலிபீடத்தில் வைடான்ன உடனே இப்பதான் அவன் தான் யாரை நேசிக்கிறேன் என்பதை விளங்க பண்ண. அவன் போய் படுக்க வச்சு கத்தி, அவனை கையை காலை கட்டி விறக அடுக்கி மகனை படுக்க வச்சு கத்தி எடுத்து குத்த போகும்போது நில்றான்ட்டார். ஆமென் சொல்லுங்களேன். விட்டா வெட்டி இருப்பான். கர்த்தர் வந்து அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் செக் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்பதான் அந்த இடத்துல சொல்றாரு, வாசிங்க. எத்தனாவது வசனம்? 16. நீ உன் புத்திரன், உன் மகன் என்றும் உன் ஏகசுதன் ஒரே மகன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து, அவனை எனக்காக ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், நீ ஒத்த பிள்ளையா உனக்கு கொடுத்திருந்தோம், அதை நீ எனக்கு கொடுத்ததுனால உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல் எண்ண முடியாததா என்ன செய்வேன்? பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். 18 சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆணை யார் மேல? என் பேர்லயே நான் ஆணையிட்டுக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற சந்ததியை எல்லாம் ஆசீர்வாதமா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கும் நாம் ஆபிரகாமின் சந்ததின்னு அழைக்கப்படுறோம். ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு தெரியுமா? இப்படி கீழ்ப்படிந்ததுனாலதான். அவனுக்கு அப்படியே ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார்னா நாம கீழ்ப்படிஞ்சா நம்முடைய சந்ததிக்கு கொடுக்காம இருப்பாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். கீழ்ப்படுகிறோமா? ஏன் கீழ்ப்படிய முடியலைங்கிறதுக்கு தான் நான் விளக்கம் சொன்னேன். சாமுவேல்ல சொன்னோம் இல்லையா? மனசு இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, இப்படி நல்ல நல்லதையா ஒப்பு கொடுக்க சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல நல்லதெல்லாம் பலி செலுத்த முடியுமா? வெட்ட முடியுமா? அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாருங்களேன். அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வார்த்தை. அதற்கு சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும். இந்த ஆடு மாடெல்லாம் எதுக்குப்பா உயிரோட வச்சீங்க? நான் உங்ககிட்ட என்னப்பா சொன்னேன் அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணுமில்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக உம்முடைய ஜனங்கள் நல்லதை பூரா கொண்டு வந்தாங்க. யாருக்கு பலி செலுத்த? சொல்லுங்க. சாப்பிடுன்னு சொல்லல, எங்களுக்குன்னு சொல்லல, கர்த்தருக்கு பலி செலுத்தணும். ஏன் இங்க பலி செலுத்தினா தான் பலியா? அங்கேயே பலி போட்டு தள்ளனா பலி இல்லையா? இல்ல சொல்லுங்க. இதுல இவனுக்கு பங்கு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இங்க பலி செலுத்தினா என்ன கிடைக்கும்? கர்த்தருக்கு ரத்தத்தையும் கொழுப்பையும் மற்றதையும் தகனிச்சுட்டு மிச்சத்தை பூரா என்ன செஞ்சிடலாம்? ஆண்டவர் சொன்னார்னா அதுக்கு கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்களேன். அதை விட நீ செலுத்துற பலி முக்கியமே கிடையாது. அங்க சொல்றாரு,
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும். நாம் செலுத்துகிற பலியை விட, ஸ்தோத்திர பலிகளை விட, காணிக்கைங்கிற பலியை விட, மற்ற எந்த நற்கிரியையும் விட கீழ்ப்படிதல் முக்கியம். ஆமென். கொஞ்சம் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, கீழ்ப்படிவீங்களா? பலி செலுத்துறதை விட, காணிக்க கொடுக்கறதை விட, கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யறதை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே அவசியம். அல்லேலூயா. சில பேர் யோசிக்கிறாங்க, எதுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லணும், அவரே நமக்கு சண்டைக்காரது அப்படிங்கிற மாதிரி அப்படியே மூஞ்சி பார்த்துக்கிட்டு கையை பிடிக்க மாட்டாங்க. என்னன்னு தெரியல, சண்டைக்காரங்களா? யோசிக்கிறீங்க. ஒரு சிலரை தூங்க விட்டுறீங்க, நிம்மதியா தூங்குற ஆத்மாவை நமக்கு எதுக்குடா அவர்களை எழுப்பின்னு அவ யோசிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். வேற ஆண்டவர் எதையுமே எதிர்பார்க்கல. அவன் முடியாதுன்னு சொன்னாலும் மனசு ஒத்துக்கிடல. அவர் சொல்றதை கீழ்ப்படிய முதல்ல மனசுக்கு ஒத்துக்கிடல. ஆனா ரெண்டாவது மனஸ்தாபப்பட்டு, இப்படி பேசிட்டோமே, இப்படி முடியாதுன்னு சொல்லிட்டோமே, மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் போய் என்ன செஞ்சான்? வேலை செஞ்சான். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, இதுவரைக்கும் நீ எதிர்த்து நின்றுக்கலாம், இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமற்று இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற, அந்த மனஸ்தாபத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உன்னை ஒப்பு கொடுத்தேனா, அதுதான் எனக்கு பிரியமானது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு கீழ்ப்படியாதவனை வச்சு நான் எதுவுமே, நீ என்ன வேணாலும் எனக்குன்னா என்னன்னாலும் கொடு, என்னன்னாலும் செய்யி, அப்படியாக இப்படி ஒன்னும் உங்ககிட்ட இருந்து கர்த்தர் அங்கீகரிக்கும். உன்னுடையதான காணிக்கையோ உன்னுடைய பலியவோ ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னா முதல்ல கீழ்ப்படியணும். இதை விட எனக்கு அதுதான் முக்கியங்கிறாரு. நீ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம உன் இஷ்டப்படி, உன் விருப்பப்படி, உன் மனசு சரின்னு சொல்றபடி வாழ்ந்துக்கிட்டு நீ அதை செய்கிறேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், அல்லது கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன், இந்த அவ்வளவு ஒண்ணுக்குமே உதவாதுங்கிறார். அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக போறதும் கிடையாது, உன்னை பரிசுத்தப்படுத்த போறதும் கிடையாது, அது உனக்கு பிரயோஜனப்பட போறதும் கிடையாது. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். எனக்கு சரியின் படுதோ சரியின் படலையோ, ஆண்டவர் சொல்றது நல்லதுன்னு தெரியுதோ தெரியலையோ, அவர் சொன்னா சரியா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட நான் அதுதான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு இருக்கிறது ஒரு குருவி மூளை, அவருக்கு உடம்பெல்லாம் மூளை. அவர் வரப்போகிறதை அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு தேவை ஒரு பிளைண்டான ஒபீடியன்ஸ். பிளைண்ட், குருட்டுத்தனமான கீழ்ப்படிதல். தமிழ்ல சொன்னா நம்ம சொல்லுவோம்ல, அதுக்காக அவன் சொன்னா நம்ம உடனே போய் நீ போய் கிணத்துல விழுந்துருவியா அப்படின்னு கேட்போம். நம்ம சொல்லுவோம், அவன் சொன்னான்னு செஞ்சியே, அவன் சொன்னா கிணத்துல விழுந்துருவியா அப்படின்லாம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். நான் சொல்லுவேன், ஆண்டவர் சொன்னா எதுனாலும் செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் சொன்னா எதுவும் தப்பாய் இருக்காது, அவர் சொன்னா எதுவும் தீமையாய். வார்த்தை வர மாட்டேங்குதே. ஏனென்றால் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் அவர் எனக்கு எதையும் தீமையாக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவரிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். எனக்கு எது நடந்தாலும் எது செய்தாலும் என்னை என்ன செய்ய சொன்னாலும் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் செய்வார். அதுதான் ஒரு பிளைண்டான ஃபைட், பிளைண்டா குருட்டு விசுவாசம். இன்னைக்கு விசுவாசமே கிடையாது, குருட்டு விசுவாசம். முரட்டுத்தனமா விசுவாசிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். முணுக்குன்னு கூட விசுவாசம் வர மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படித்தானே சொன்னாரு. ஒரு கத்தரிக்காய் அளவுக்கு நான் சொன்னார் ஆண்டவர்.
பூசணிக்காய் அளவுக்கு என்ன சொன்னாரு விசுவாசம்? எவ்வளவு சொன்னாரு? கடுகளவுன்னாரு. கவனிக்கணும். எவ்வளவு சொன்னாரு? உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? நல்ல வேலை பாஸ்டர், இன்னும் கடுகளவு வரல, கசகசா அளவு தான் வருது. கடுகளவு இருந்தாலே மலையை பார்த்து போ அப்படின்னா போயிருமா? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற, நீ விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு நல்லது செய்வேன்னு விசுவாசிக்கிறியா? உன்னை நடத்துவேன்னு விசுவாசிக்கிறியா? உன்னை காப்பாற்றுவேன்னு விசுவாசிக்கிறியா? ஒரு நிசப்தம் உண்டாயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கேட்கறதுக்கு ஆமைன்னு வரமாட்டேங்குது, அல்லேலூயாவே வரமாட்டேங்குது. என்னன்னாக்கும் நான் என்னமோ சொல்ல, நான் கேட்கற நேரத்தையா கேட்கறேன். கர்த்தர் என்னை சரியாய் நடத்துவார் என்று விசுவாசம் இருக்கா? ஆண்டவர் எனக்கு எதனால நன்மதை செய்வார் அப்படின்னு விசுவாசம் இருக்கா? அப்படின்னா என்ன சொன்னாலும் கேட்க முடியும். சமீபத்தில் ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, என்னையா இவ்வளவு மோசமான சூழ்நிலைமையில குடும்பம் இருக்குது, மனைவிக்கு சுகம் இல்லை, உங்களுக்கு சுகம் இல்லை, மகனுக்கு சுகம் இல்லை, மகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காமல் இப்போ இத்தனை வயசு ஆகிக்கிட்டு போதே, பயங்கர போராட்டமாக இருக்கே, தொழிலே ஓட மாட்டேங்குதே, ரொம்ப எங்கே போனாலும் கல்ல முட்டின மாதிரி இருக்கே, நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வரக்கூடாது. நமக்கு தோதப்படாதுங்க, வாரம் வாரமெல்லாம் நமக்கு வர்றதுக்கு முடியாதுங்க. லேலுவா சொல்லுங்களேன். சரி, வாரம் வாரம் வர்றதுக்கு முடியாது, ஆனால் 6 நாளில் எத்தனை நாள் படுத்து கிடக்க சுகம் இல்லாமல்? 6 நாள் தான் படுத்து கிடக்கும். லேலுவா சொல்லு, 6 நாள் வேலை செய்ய முடியாம படுத்து கிடக்க முடியுது. ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு ஒரு அரை நாள் வந்து விடுதலை ஆயிட்டு போனா அது தோதுப்படாதுங்க. அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, நாங்க படுத்தினாலும் சோம்பு இல்லாம கிடப்போம், போராடிக்கிட்டே கிடப்போம். ஆனா தேவ சமூகத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? லேலுயா கெட யாருக்கு நட்டம் அப்படின்ட்டு பேசாம வந்துடும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏசுநாள் சொன்னார், என்னிடத்தில் வர விரும்புகிறவன், என்னை பின்பற்ற விரும்புகிறவன். ஆமென் சொல்லுங்களேன். என்னை பின்பற்ற விரும்பினால், தெளிவாத்தான் ஆண்டவர் சொல்றாரு. உன்னை கட்டாயப்படுத்தி உன்னை போய் கழுத்தை பிடிச்செல்லாம் ஏசுநாள் என்ன செய்ய மாட்டாரு. உன்னை ஆசீர்வதிச்சு தாண்டா ஆவேன், கழுத்தை பிடிச்சா தூக்கிட்டு வந்து ஆசீர்வதிப்பாரு. நீ விரும்புறியா? ஆமென் சொல்லுங்களேன். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். ஆண்டவரை நம்ம பின்பற்றுகிறோம், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் நம்மை இந்த ஜாதி ஜனங்களிலிருந்து விசேஷித்த விதமாய் தெரிந்து கொண்டிருக்கார். கர்த்தர் சொல்லுகிறதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு குழந்தை அனுபவம். ஆமென் சொல்லுங்களேன். குழந்தையை போன்ற மனது. நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், நம்முடையதான அதெல்லாம் ஒண்ணுக்குமே உதவாது. மனிதனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருடைய யோசனை? யாருடைய யோசனை? இன்னொருக்கு கேட்கிறேன், யாருடைய யோசனை? சில பேர் சரியா சொல்றாங்க, சில பேர் சரியா சொல்றாங்க. யாருடைய யோசனை? என்னுடைய யோசனை. நான் தானே மனுஷன், வசனத்தை சொல்லிட்டு நான் இப்படி கேட்பேன், என் யோசனை எல்லாம் வீணு, அவர் யோசனை மட்டும்தான் நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க. உன் யோசனைப்படி நடந்தா, நான் அந்த டைம் இல்லாதனால வசனத்தை எடுக்க முடியல. நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்கு, நல்லதுன்னு தெரிகிற வழியெல்லாம் இருக்கு, ஆனா முடிவுல அது மரணத்தில் கொண்டு விட்டுரும். ஆண்டவர் சொல்லுகிறது மரணத்தை போல தெரியும், ஆனால் முடிவில் ஜீவனை தந்துவிடும். வரமாட்டேங்குதுல. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாடாங்கிறாரு. நல்ல ஏன் இப்படி நான் இருக்கிறத விட்டுப்பட்டு சிலுவையை தூக்கிட்டு வர சொல்றது கஷ்டத்தை அப்படின்னா, அவர் எதுக்கு சொல்றாருன்னா, அதாண்டா உனக்கு ஜீவனை தரும். ஒரு தன் ஜீவனை, தன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அந்த வாழ்க்கையை இழந்து போகிறான். தன் வாழ்வை எனக்காக விட்டு விடுகிறவன் அதை நித்திய காலமாக. ஆமென். சொல்ற வசனம் புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் சொல்றபடி செய்யறது கடினம் போல தெரியலாம், ஆனால் அது கடினம் அல்ல, அது நமக்கு நன்மை. நமக்கு நன்மையாய் தோன்றுகிறவைகள் நமக்கு நலமாகவே தோன்றும், ஆனால் முடிவிலே அது நமக்கு நஷ்டம்.
அல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவே நலம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க உங்களுக்கு பிரியமானதையே செஞ்சு, உங்களுக்கு சரின்னு படுறதையே தெரிஞ்சதையே செஞ்சு முடிவுல நாசமா போறதை விட கர்த்தர் சொல்லுகிறதையே கேட்டு வாழ்வடைகிறது நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். உனக்கு நலம்னு தெரிஞ்ச வழியில நீ நடக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணு. உன் மனசு சரின்னு சொல்றத கேட்காம நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படி. அப்பொழுது உன் வாழ்வு செழித்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே விஷயம், உனக்கு நல்லதுன்னு தெரியுதோ கெட்டதுன்னு தெரியுதோ, நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதை கேளு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் சொல்றதுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன். ஆண்டவர் எதை தப்புன்னு சொல்றாரோ அது தப்பு, எதை செய்யன்னு சொல்றாரோ அதை செய்வேன், எதை செய்யாதேன்னு சொல்றாரோ அதை நான் செய்ய மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே நாம் எல்லாம் எழும்பி நிற்கலாம். ஹalleluya, hallelujah. Thank you Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சொல்றார், என் வார்த்தையின்படி நீ செய்தால் நீ என்றும் நிலைத்திருப்பாய். என்றும் அவரில் நிலைத்திருந்து, அவருக்குள் நிலைத்திருந்து, அவரோடு நிலைத்திருக்கிற ஒரு நிலை பேருடைய வாழ்வை நீ பெற்று அந்த நித்திய ஜீவன் உனக்கு சொந்தமாகும். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா ஆண்டவர் சமூகத்துல? நான் உம்முடைய வார்த்தையின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீரோ அதை அப்படியே கீழ்ப்படிய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரோடு பேசுங்க பார்க்கலாம். அமைதியா நிக்கிறதுக்கோ அமைதியா இருக்கிறதுக்கோ அல்ல. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாவற்றுக்கும் கவலைப்பட்டு கலங்கி புலம்புவார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார். அந்த மார்க்கமே உத்தமம். அவர்கள் அதுல ஓடினா கூட இடற மாட்டாங்க. துன்மார்க்கரோ, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத துன்மார்க்கரோ தேவனுடைய வழியில் இடருண்டு கிடப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Jesus, Jesus. எங்களோடு பேசுங்க. வார்த்தைக்கு நாங்க செவி கொடுத்து அப்படியே கீழ்ப்படிய நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல உங்க இருதயத்துல ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, நீர் சொல்லுகிறதற்கு நான் கீழ்ப்படிய கூடாதபடி என் வாழ்க்கையில் இருக்கிற முரட்டாட்டம், என் வாழ்க்கையில் இருக்கிறதான சுயம், அப்படின்னா எனக்கு நல்லதுன்னு தெரிகிறது, எனக்கு சரின்னு படுறது, அதுதான் சுயம். சுயத்துக்கு மறித்தல் என்றால் எனக்கு நன்மைன்னு தெரிகிறதுக்கு மறிச்சு வேண்டான்னு வெறுத்து ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறது தான் சுயத்துக்கு மறித்தல். ஹalleluya. Thank you அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க சொல்றத நான் அப்படியே கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க கீழ்ப்படிறது ஒருவேளை யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடக்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனை நான் கனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவனை கர்த்தர் தம்முடைய மகிமையான
மகிமையான ஆசீர்வாதங்களால நன்மையால அவன் அலங்கரிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த வறட்சி வந்தாலும் உஷ்ணத்தை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம நிக்கிறது கர்த்தருடைய வசனத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துல, கர்த்தருடைய வார்த்தையில நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சா எந்த போராட்டமும் எந்த பிரச்சனையும் அசைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்குள்ள உண்டாக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க. அப்படிப்பட்டதானே ஒரு வாழ்க்கை எனக்கு வரட்டும் ஆண்டவரே. கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, கீழ்ப்படிவேன்ப்பா. ஒருவேளை என்னுடைய மனசாட்சி, என்னுடையதான மனசீகம் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாலும் அதை நான் அறிக்கை செஞ்சு, மனசாபப்பட்டு அறிக்கை செஞ்சு உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இனியும் உம்மை கேட்பே, நீர் சொல்வதை நான் செய்வே. என்னோடு பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. ஆண்டவர் யார்கிட்ட பேசுவார் தெரியுமா? அவர் சொல்றத கேட்கிறவன்ட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். சவுல் கேட்காம போனான். அத்தோடு அவனுக்கு பதில் சொல்லவே இல்லை, அவன்கிட்ட பேசவே இல்லை. அவன் எவ்வளவோ காத்திருந்து, எவ்வளவோ முயற்சி பண்ணியும், சொப்பனங்களினாலும் ஊரிமினாலும் எதனாலும் ஆண்டவர் அவனுக்கு மறுமொழி கொடுக்காமல் அவனை புறக்கணித்து விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காருன்னா இன்னும் கிருபையா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனினாலும் உங்களுடைய சொல்ல கேட்பேன் ஆண்டவரே. இனிமேலாகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நடப்பேன் ஆண்டவரே. என் கூட பேசுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம்பா. சொல்லுங்க, ஸ்தோத்திரம்பா. நான் இனி கீழ்ப்படிவேன்ப்பா. நீங்க பேசாட்டா தான்ப்பா எனக்கு கஷ்டமே. சொல்லுங்க, நீங்க பேசாட்டா தான் ஆண்டவரே கஷ்டமே. நீங்க பேசினா நான் சந்தோஷம் அடைந்து நம்ம கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நீங்க பேசினா எனக்கு சந்தோஷம். சொல்லுங்க, நீங்க பேசினா எனக்கு சந்தோஷம். நீங்க பேசாட்டா எனக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா. அல்லேலூயா. இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க. இனியும் உம்மை நீர் சொல்வதை நான் செய்வேன். பேசாம மட்டும் என் கூட பேசுங்கப்பா. நீங்க பேசுறதுக்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நீர் பேசாவிட்டா நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டா நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன். எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. சவுல் கூட ஆண்டவர் கடைசி வரைக்கும் பேசல. தன்னுடைய வார்த்தையை புறக்கணித்த சவுலோடு கர்த்தர் கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். பேசுங்கப்பா.
செய்வேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. எங்கூட பேசுகிற வார்த்தைக்கு சொல்லுங்க, அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னோடு நீ பேசுகிற வார்த்தையை நான் அப்படி கேட்டு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் கீழ்ப்படிந்து நடக்க. அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை எனக்குள்ள இந்த நாள்ல உருவாக்கிருங்க ஆண்டவரே. உம்மை துக்கப்படுத்தின நாட்கள் போதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்ற நாட்கள் போதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை முதுகுக்கு பின்னதாக எரிந்து போட்ட நாட்கள் போதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யாதிருந்த நாட்கள் போதும். நான் கீழ்ப்படியவே விரும்புகிறேன். சொல்லுங்க பார்க்க, நான் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானவனாய், உமக்கு பிரியமானவளாய் நான் வாழணும். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இளைய குமாரனை போல சரி சரி சரின்னு கேட்டுட்டு செய்யாம போவதை விட, முடியாதுன்னு சொன்னாலும் மனஸ்தாபப்பட்டு ரெண்டாவது போய் கீழ்ப்பிடிக்கிற ஒரு நல்ல சுபாவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னுடைய மூளைக்கு அது தப்பா தெரியலாம், என்னுடைய அறிவுக்கு அது தவறா தெரியலாம், ஆனா நீங்க எதையும் தவறா சொல்ல மாட்டீங்கப்பா. நீங்க எதையும் எனக்கு பாதிப்பு உண்டாகும்படி பேச மாட்டீங்கப்பா. என்னால செய்ய முடியாததை நீங்க செய்ய சொல்ல மாட்டீங்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கையோடு சொல்லுங்க, அந்த நம்பிக்கையோடு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முழுவதுமா அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை முழுவதுமா விட்டு கொடுக்கிறேன் அப்பா. சொல்லுங்க, வாயை திறந்து. அநேகருக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க மனம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியலைன்னா பிசாசு உங்களை தன்னுடைய இச்சைக்கு கீழ்ப்படிய வைப்பான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அநேகர் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய பிடிபட்டிருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உன்னை விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விடுவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற தாவீதை போல இருதயத்துக்கு ஏற்றவனா மாற்றவர் போதுமானவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற நாட்களில் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல ஸ்தோத்திரம், வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. உங்க கரத்துல எங்களை முழுவதுமா தாழ்த்தி தருகிறோம். மறவாமல் நினைப்பவர்